வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது வாழைக்காய் வச்சு ஒரு அருமையான ரெசிபி. நிறைய பேர் வீட்டில் வாழைக்காய் ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டைமில் வாழைக்காவை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு யோசிப்பீங்களே, அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைக்காய் பொரியல் பண்ணும்போது வெறும் தேங்காய், கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளித்து அப்படி சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த ரெசிபியில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் வறுத்து பவுட்ரு பண்ணி அப்புறம் இந்த வாழைக்காவை சேர்த்து குக் பண்ணியிருப்பேன். ரொம்ப சூப்பரான ஸ்டைலில், ரொம்ப சிம்பிள். அதிகபட்சம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் டைம் இருக்கும். அந்தளவுக்கு சீக்கிரமாக பண்ணுற ஒரு ரெசிபி, அதே டைமில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதோட ஒரு அருமையான ஒரு லஞ்ச் காம்போ. இந்த மாதிரி ரெசிபிக்கு வந்து நம்ம ஒரு ரைஸ் சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வீட்டில் இருக்க வெங்காயம், குடமிளகாய் இதெல்லாம் வச்சு தாளித்து ஒரு ரைஸ் ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த வாழைக்காய் ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வாழைக்காய் பொரியலுக்கு தேவையான பொருட்கள்: வாழைக்காய் 2 நம்பர், வேர்க்கடலை 100 கிராம், தேங்காய் ஒரு பத்தை, காய்ந்த மிளகாய் 12லேருந்து 15 நம்பர், சின்ன வெங்காயம் 15 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த வாழைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பச்சை வேர்க்கடலை நல்லா வறுத்துருங்க. வீட்டில் வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி வேர்க்கடலை நல்லா வறுத்துக்கணும். வறுக்கும் போது 2 முக்கியமான விஷயம்: நல்லா வறுத்துக்கணும், அதே டைமில் கருகக்கூடாது. அப்படி தீஞ்சு போனால் கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு இது யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கசப்பு தன்மை கொடுக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் தீயாமல் இந்த வேர்க்கடலை எடுத்து யூஸ் பண்ண சொல்ல வரேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த வேர்க்கடலை தோல் எடுத்த பிறகு நம்ம ரெசிபியில் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இந்த காஞ்ச மிளகாவோட கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி வறுத்த பிறகு அந்த காஞ்ச மிளகாவோட நெடி வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து பவுடர் பண்ண வேண்டியதான். இப்போ பவுடர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, வறுத்து வச்சுருக்கேன் அந்த வேர்க்கடலை, அதாவது தோல் எடுத்த வேர்க்கடலையும் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு அந்த காஞ்ச மிளகாய், அந்த கருவேப்பிலை இதையும் சேர்த்து இதில் போட்டு அரைக்க ஆரம்பிக்கிறோம். அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, குறைன்னு அரைச்சிடணும். ஃபைன் பவுடர் அரைச்சின்னா இந்த ரெசிபிக்கு நல்லா இருக்காது. வேர்க்கடலை 1-2 வந்து அங்கங்கே முழுசாக இருக்கணும். பவுடர் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். வீட்டில் கொழுக்கட்டைக்கு வந்து அரைச்சிருப்பீங்களா, அந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக அரைச்சிருங்க. இதுக்கு பிறகு தேங்காய். இந்த தேங்காய் திருவுற பக்கம் ரொம்ப முக்கியம் இந்த ரெசிபிக்கு. கொஞ்சம் பெருசாக திருவாமல் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக கிரேட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ரெசிபி அந்த வேர்க்கடலையும் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு இந்த வாழைக்காய் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி ரெசிபி கம்ப்ளீட் பண்ண வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த வேர்க்கடலை, அந்த காஞ்ச மிளகாய், தேங்காய் இந்த 3 மிக்ஸ் ஆகும்போது அந்த வாழைக்காயோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி போட சொல்கிறேன். இதுக்கு பிறகு கொஞ்சமாக எண்ணெய், அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் கடுகு போட்டிருக்கோம். கடுகு பொரிஞ்ச பிறகு 1/2 கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை, அதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வாழைக்காய் இதில் போட்டிருக்கேன். இந்த தாளிப்போட நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், தண்ணி ஊற்றி இதை குக் பண்ண ஆரம்பிக்கிறோம்.
மஞ்சத்தூள் சிறிதளவு போட்டால் மட்டும் போதும், அதாவது 1/4 டீஸ்பூன். வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையானது தண்ணி ஊற்றி குக் பண்ண ஆரம்பிங்க. தண்ணி அதிகமான குவான்டிட்டி வேண்டாம், வாழைக்காய் எந்த அளவுக்கு வேகணுமோ அந்த அளவுக்கு பக்குவத்துக்கு கரெக்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சிடும். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா வேகட்டும், அதுக்கு பிறகு பார்க்கலாம். அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்காய் நல்லா வெந்திருக்கும். அந்த தாளிப்போடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், இப்படி பிளெயினாக சாப்பிட்டாலும். இதுக்கு பிறகு இந்த வாழைக்காவை பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். அந்த வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை அந்த பவுடர் வந்து இந்த இடத்துல போட்ட பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அதே டைமில் கொஞ்சமாக தேங்காய் இந்த இடத்துல அதிகமாக நீங்கள் போட்டிங்கன்னா டேஸ்ட் மாற ஆரம்பிச்சிடும். பர்டிகுலராக அந்த காஞ்ச மிளகாய் காரம், அதுக்கு பிறகு வந்து இந்த வேர்க்கடலை டேஸ்ட் இருக்கணும். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா சுட எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க மக்கள் வந்து வாழைக்காய் பொரியல் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா, சூப்பராக இருக்குமா சொல்லிட்டு வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாழைக்காய் பொரியலோட ஒரு சூப்பரான ஒரு ரைஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது குடமிளகா வச்சு ஒரு ரைஸ் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? குடமிளகாய் 1 நம்பர், வெங்காயம் 2 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 2 நம்பர், வறுத்த வேர்க்கடலை 6 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், பூண்டு 15 பல்லு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் இந்த ரெசிபிக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதிகமான எண்ணெய் யூஸ் பண்ணி இந்த ரைஸை டாஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? அதனால் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு போட்ட பிறகு நல்லா பொரிஞ்சு வரும். அதுக்கு பிறகு இடித்து வச்சுருக்க அந்த பூண்டும் போட்டிருக்கேன். அதே டைமில் இந்த காஞ்ச மிளகாய் 1 பாதியாக உடச்சி போடுறோம். ஒன்று பாதியாக உடச்சி போட்ட பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கு பிறகு வறுத்த வேர்க்கடலை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல முந்திரி பருப்பு, கடலை பருப்பு, உளுத்து பருப்பு யூஸ் பண்ணாமல் கேட்டிங்கன்னா தேவையில்லை. நான் வேர்க்கடலை மட்டும் போட்டு இந்த ரெசிபி கம்ப்ளீட் பண்ணுறேன். நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இதுக்கப்புறம் இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா 1/2 கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதாவது வீட்டில் பிரியாணி பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த பிரியாணிக்கு எப்படி கட் பண்ணீங்களோ அதே மாதிரி கட் பண்ணி போட்டுருங்க. அதே மாதிரி தான் இந்த குடமிளகாவும். இதுக்கு பிறகு வந்து மஞ்சத்தூள் போடுறோம், கொஞ்சம் சில்லி பவுடர், தனியா பவுடர். இந்த குடமிளகா போட்ட பிறகு வதக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த பவுடர் மசாலா போட்டுருங்க. ஏன் கிட்டனா இந்த குடமிளகா சீக்கிரமாக வெந்துடும். அதனால தான் வந்து குடமிளகா வதக்காமல் இந்த பவுடர் மசாலா போடுறோம். இப்போ தனியாத்தூள் போட்டாச்சு, உப்பும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த டைமில் இந்த பவுடர் மசாலா நல்லா வெந்துடும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டி அளவுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து லைட்டாக தெளிங்க, போதும். அதிகமான தண்ணி ஊற்றினீங்கன்னா இந்த மாதிரி ரைஸ் டாஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிருக்கேன். கடைசியாக தக்காளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச சாதம். இந்த சாதம் எப்போவுமே இந்த மாதிரி ரெசிபி பண்ணும்போது உதிரியாக இருக்கணும், நல்லா வெந்திருக்கணும். நல்லா வெந்த சாப்பாடு மட்டும்தான் இந்த மாதிரி ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் பொன்னி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பொன்னி ரைஸ்னால் பாயில் ரைஸ். உங்கள் வீட்டில் பச்சை அரிசி யூஸ் பண்ணுன்னா நீங்கள் பச்சை ரைஸும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட சஜஷன் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ண வேண்டாம், சரிங்களா? இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு அருமையான குடமிளகாய் மசாலா சாதம் ரெடி. இந்த ரைஸோட அந்த வாழைக்காய் பொரியலும் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்.
ஏன்னங்க இப்போ இந்த வாழைக்காய் வச்சு எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சுக்கும். சட்டுன்னு வீட்டில் இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் வீட்டில் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுற ரெசிபிக்கு கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வேர்க்கடலை நீங்கள் நார்மலாக சாப்பிட்டாலே உடம்புக்கு நல்லது. அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி வாழைக்காய் இந்த மாதிரி ரெசிபி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி வீட்டில் பண்ணும்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த வேர்க்கடலை வந்து வறுத்து தான் யூஸ் பண்ணணும். பச்சை வேர்க்கடலை நீங்கள் போட்டு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட முடியாது. அதே டைமில் உடம்புக்கும் நல்லதில்லை. அதிகமான வேர்க்கடலை சாப்பிட்டாலும் சில பேருக்கு தலை சுத்தல் ப்ராப்ளம் வரல. ஸோ அதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. அதே மாதிரி தான் இந்த ரைஸு சட்டுன்னு வீட்டில் ஒயிட் ரைஸுக்கு பதிலாக ஒயிட் ரைஸ் வச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, சாம்பார், ரசம், வத்த குழம்பு அப்படிலாம் வைப்பாங்கள்ல. அந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் தாளித்து ஈஸியாக சாப்பிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.